இந்த பிறவியின் இந்த பிறவியின் பயன் ஒன்று இருக்கிறது அப்படின்னா, நிச்சயமாக மூச்சின் முற்றுப்புள்ளி வரை அவருடைய நாமம் நம்முடைய மூச்சோடு கலர்ந்து அது இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். விதியிலிருந்து வெளிவரணும் அப்படின்னா, ஒரே ஒரு ரகசியம் தான். அது குரு பக்தி தான். ஒரு விதியில இருக்கீங்க. இது உங்களோட விதி அப்படின்னு நீங்க நெனச்சுட்டீங்க. இந்த விதியிலிருந்து எப்புட்றா நம்ம வெளியில வர்றது? இதுதான் நம்ம வாழ்க்கையா? இப்படியே தான் போயிட்டு இருக்குமா? அடுத்த கட்டத்திற்கு நகர்தலே கிடையாதா நமக்கு? அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளாக உதித்தால், உடனடியாக நீங்கள் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய மடத்திற்கோ அல்லது ஆலயத்திற்கோ, இல்லது உங்க வீட்ல அவருடைய திருவுருவப் படம் இருந்தால், அதன் முன்போ நின்று ஒரு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யுங்கள். உங்களுடைய விதி மாறும். ஜாதகத்தில் எது வேண்டுமானாலும் பலகீனமாக இருக்கலாம். சனி கொஞ்சம் பலமிழந்து இருக்காரு, சூரியன் இப்படி இருக்காரு, சந்திரன் இப்படி இருக்காரு, ராகு இப்படி இருக்கு, கேது இப்படி இருக்கு, இதெல்லாம் பலகீனமாக இருக்கிறது அப்படின்னு எத்தனை பலகீனங்கள் இருந்தாலும், குருபக்தி என்ற ஒன்று உங்களுக்கு பலமாக இருந்தால் அத்தனை பலகீனங்களும் தவிடுபொடிதான்.